நான் என் பர்சனல் லைஃபை டிஸ்கஸ் பண்றதுக்காக இங்க வரல. சிட்டு ஏதோ ஆபத்துல இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அவனுக்கு என்னாச்சு? கடைசியா நான் அவன்கிட்ட போன்ல பேசும்போது அவன் ஏதோ ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டதா என்கிட்ட சொன்னான். ஆக்சுவலி அவன் ஒரு டிஸ்கோக்கு போயிருக்கான். அங்க ஒரு பொண்ணை பார்த்திருக்கான். பிடிச்சு போய் எனக்கு போன் பண்ணான். அவன் அந்த பொண்ணுகிட்ட பேச போகும்போது என்னோட போன் கட் ஆயிடுச்சு. அடுத்த தடவை அவன் போன் பண்ணும்போது நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல இருக்கேன்னு என்கிட்ட அவன் சொன்னான். அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண போன் போக மாட்டேங்குது. அவனும் எனக்கு பண்ணவே இல்லை. என்னால அவனை கான்டாக்ட் பண்ணவும் முடியல. மாம், எனக்கு என்ன தோணுதுன்னா, சிட் ப்ராப்ளத்துல மாட்டிருக்கானா அதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த பொண்ணு தான். வாட் நான்சென்ஸ். சித்து என்ன பொண்ணு பார்க்க சொல்லி அவன் சொல்லி இருக்கான். எந்த பொண்ணு எனக்கு பிடிக்குதோ அந்த பொண்ணு தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான். அதனால நீ உளறத நிறுத்து. ஆனா மம்மி, ஆனா எல்லாம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் என் பையனையே நான் மன்னிக்காம தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன். எந்த பொண்ணை நான் சூஸ் பண்றேனோ அந்த பொண்ணு தான் சித்து கல்யாணம் பண்ணிப்பான். எந்த பொண்ணை நான் சூஸ் பண்ணி ஓகே பண்ணலையோ அந்த பொண்ணு ஒருவேளை சித்து கல்யாணம் பண்ணான்னு வெயி, அப்புறம் உன்ன மாதிரி அவனையும் நான் வீட்டை விட்டு வெளியேற்றிடுவேன். அதனால உன் டயத்தையும் ஏன் டயத்தையும் வேஸ்ட் பண்ணாத. முதல்ல இங்கிருந்து போ. தேங்க்யூ. இந்த மாதிரிலாம் சொன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா என்ன? ஐ மீன், பொய்யதான் உண்மைன்னு நம்புவாங்கன்னு. உங்களுக்கு போலீஸ் உண்மை கேட்க தயாரா இல்ல, அதான் போய் உண்மை மாதிரி சொல்லிட்டேன். ஆனஸ்ட்லி நீங்க உங்களுக்காக போராடி இருக்கணும். எதாவது சொல்லிருக்கணும், எதாவது பண்ணிருக்கணும். கம் ஆன். நீங்க திடீர்னு யாராவது தண்ணிக்குள்ள விழுந்தா கையை கால அசைச்சாவது தப்பிச்சிருவாங்க. சிமிலர்லி நீங்க சரியோ தப்போ நீங்க உங்களுக்காக போராடி இருக்கணும். தேங்க்யூ. அதான் சொல்லிட்டீங்களே. முதல்ல சொன்னது நீங்க என்ன காப்பாத்தினதுக்காக, ரெண்டாவது நீங்க எனக்கு கிளாஸ் எடுத்ததுக்காக. இன்னைக்கு நைட்டு டோட்டலா வேஸ்டா போயிடுச்சு. ஐ மீன், frankly ஸ்பீக்கிங், நான் என்ன நினைச்சேன்னா இன்னைக்கு உங்க கூட டான்ஸ் ஆடலாம்னு நினைச்சேன். ஐ மீன், ட்ரிங்கை என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன். ஓகே, உங்களுக்கு ட்ரிங்க் வேணும்னா என் கூட நீங்க காஃபி சாப்பிடலாமே. நோ தேங்க்ஸ் அண்ட் பை. ஏதேதோ ஏதேதோ ஆகி போச்சே, என் கண்ணாடி கூண்டில் உன் கல் வந்து மோதி போச்சே. இது என்ன புது வழியா, உனக்கு அது தெரியலையா? எனக்குள்ள ஏது பிள்ளை. ஐம் கிளாட் நீங்க என் கூட காஃபி குடிக்க நான் ஒத்துக்கிட்டதுக்கு. காஃபி குடிக்க வரல, என்னை காப்பாத்திக்க வந்தேன். அங்க கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதாவது நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு அவங்க சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம இங்க இருந்து தனித்தனியா போனோம்னு வைங்களேன், நம்ம போய் சொல்றோங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் நம்மள ஜெயில போட்டுருவாங்க. உங்களோட ட்ரக் டீலிங்காகவும் அப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காகவும். சோ நம்ம இப்போ நடிக்கலாமா? ஓகே, என்னோட காரு இந்த பக்கம் இருக்கு. வெரி குட். அப்ப போலாமா? நம்பர் நோட் பண்ணியா இல்லையா? இது ஒரு ஹோட்டலோட டாக்ஸி. அது எந்த ஹோட்டல் பாரு. ஒரு நிமிஷம் இரு, நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன். த ரெட் ஸ்டோன் ஹோட்டல். ஆஹா, இது உண்மையிலேயே பிரமாதம்ப்பா. வா, நம்ம போய் சார் கிட்ட சொல்லுவோம். அப்புறம் நமக்கு அதுல நல்ல பேர் கிடைக்கும். வா. வா, வா. ஏய் பாப், டெல் மீ மேன், அங்க என்ன நடந்தது? நான் உள்ளதா இருந்தேன். ஜெனி யாரோட பாக்கெட் அந்த ட்ரக்ஸ போட்டாலும் அவன் பேரு சிட். போலீஸ் அவனோட ஃப்ரெண்ட் பாக்கெட்டை செக் பண்ணாங்க. ட்ரக்ஸ் கிடைச்சிருச்சு. போலீஸ் அவனை புடிச்சிட்டாங்க. ஆனா அவரோட வைஃப் வந்து அவரை காப்பாத்திட்டான். காப்பாத்திட்டாளா? ஆமா, அவ என்ன சொன்னானா, அவர் இங்க வேலை பாக்குறாரு, அங்க வேலை பாக்குறாரு, அவர் மேல எந்த கிரிமினல் ரெக்கார்டுமே இல்லன்னு சொன்னா. போலீஸும் அதை அப்படியே நம்பிட்டாங்க. அப்புறம் என்ன, அவனை விட்டுட்டாங்க. இது உண்மையிலேயே நம்மளுக்கு குட் நியூஸ் தான். என்ன குட் நியூஸ்? சரக்கு அவங்க கிட்டயா இருக்கு? போலீஸ் தான் சரக்கு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்களே. அவனோட வைஃப் இருக்காளே, அவ ரொம்பவே திறமசாலி, ரொம்ப புத்திசாலியாவும் இருக்கா. ஜெனிதா அவன் பாக்கெட்ல ட்ரக்ஸ் போட்டான்னு போலீஸ் கிட்ட கரெக்டா சொல்லிட்டான்.
எனக்கு தெரிஞ்ச அவனு அவ்வளவு ஷார்ப் இல்ல. அப்படி இருந்திருந்தா நான் அவனோட ஃப்ரண்ட் பாக்கெட்ல ஒரே ஒரு பாக்கெட் ட்ரக்ஸ தான் நான் போட்டேன். அப்புறம் இன்னொரு பாக்கெட்டை நான் போலீஸ் கிட்ட இருக்க ட்ரக்ஸ் இருக்குல்ல, அது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லி இல்ல. இப்போ சித்து கிட்ட இருக்கிற ட்ரக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப காஸ்ட்லி. அது மொத்தமா 1 கோடி மதிப்புள்ள சரக்கு. லெட்ஸ் டு ஒன் திங், நாம அந்த சரக்கு எடுத்துருவோம், அப்புறம் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். சார் அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் சார். ஆமா சார், அவங்க 2 பேரும் ஒரே கார்ல தான் போனாங்க. அப்புறம் அந்த காரு ஒரு ஹோட்டலுக்கு சொந்தமானது. ஆனா சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் முதல்ல டிஸ்கோக்கு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போறாங்க. இந்த விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது சார். அதனாலதான் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னேன். நீங்க வண்டி நம்பர் நோட் பண்ணீங்கல்ல? அந்த வண்டியோட நம்பரையும் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த வண்டி எந்த ஹோட்டல்ல இருக்குதுன்னு கூட கண்டுபிடிச்சிட்டோம். குட், வெரி குட். அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும்ல? எஸ் சார். எஸ் சார். நீங்க 2 பேரும் அவங்கள கண்காணிங்க. அவன் டெல்லியை சேர்ந்தவன்னு சொன்னான். ஏதோ வேலை விஷயமா வந்திருக்கிறதாவும் சீக்கிரமா கிளம்பிடுறதாவும் சொன்னான். அவனை நாம கையும் களவுமா பிடிக்கணும். அவன் எங்க போறான், என்ன பண்றாங்கிற ஃபுல் டீடைல்ஸும் எனக்கு வேணும். எனக்கு இந்த சிட்டி கிளீனா இருக்கும். புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். வந்துட்டியா? சிட்டு கிட்ட பேசுனியா? பிராச்சி, நீ ஏன் கதவை திறந்து வச்சிருக்க? நான் இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்படியும் வருவேன்னு தெரியும், அதான் டென்ஷனா இருந்தேன். ஹவு கேர்லெஸ் கேன் யூ பி? வெளியே நிலைமை என்னன்னு தெரியும்ல, எதுக்காக இந்த நேரத்துல கதவு திறந்து வச்சிருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிட்டு கிட்ட பேசணும், ஆனா இப்ப என்ன நிலைமைன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அத்தை கிட்ட சிட்டோட வேற ஆல்டர்னேட் நம்பர் இருக்கும்ல? இல்ல, சிட்டி எப்பவும் அதே போன் தான் யூஸ் பண்றான். அது சரியான தொல்லை கொடுக்கற போன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேலை விஷயமா வேற ஒரு சிட்டிக்கு போறான், ஆல்டர்னேட் நம்பருக்கு வேற போன் இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம அவன் தான் எனக்கு எப்பவும் போன் பண்ணுவான், நான் போன் பண்ணி பேசினது இல்ல. அதனால எனக்கு வேற நம்பர் தெரியாது. சோ அவன் ஏன் தான் மொபைல மாத்த மாட்டேங்கிறான்? அட, அவன் அந்த மொபைல மாத்ததுக்கு காரணம் அது அப்பா கிஃப்ட் பண்ணதான். அது அவன் ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்றான், அதனாலதான் அவன் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம வச்சிருக்கான். அம்மா சொன்னாங்க அவன் மாத்த மாட்டான், ஆனா கண்டிப்பா போனை ரெடி பண்ணிட்டு காலையில கூப்பிடுவான்னு சொன்னாங்க. அவன் வரட்டும், பாஸ் எல்லாம் கிடையாது, என்கிட்ட செம திட்டு வாங்க போறான். அவன் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். எனக்கு என்னமோ வினோதமாவும் ஏதோ தப்பா படுற மாதிரி தோணுது. சிட் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி தோணுது. கண்டிப்பா அந்த பொண்ணாலதான் அவன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான். நான் சீக்கிரமா போயிடுவேன். அதாவது கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு அப்புறம் போயிடுவேன். ஓகேவா? நான் ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை வெளியே யாராவது நம்மள கண்காணிக்கலாம் இல்லையா? ஓகே. தண்ணி? நோ தேங்க்ஸ், ஐம் ஃபைன். அட, காஃபி ட்ரிங்க் வேணாம்னு சொன்னீங்க, அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிக்கலாம்ல? ஆக்சுவலி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எத்தனை முறை தேங்க்ஸ் சொல்வீங்க? நோ, ஐ மீன், நீங்க மட்டும் இல்லனா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன், என்ன ஜெயில இருந்திருப்பேன். அது போகட்டும், நிஜமா என்ன பார்த்தா உங்களுக்கு இன்னசென்ட் மாதிரி தெரியுதா என்ன? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த பொண்ணு உங்களோட பாக்கெட்ல அந்த ட்ரக்ஸ வைக்கிறத நான் பார்த்தேன்னு. அதுவும் இல்லாம நீங்க உங்களை காப்பாத்திக்க போலீஸ் கிட்ட போராடவே இல்ல. அதான் நீங்க டைமுக்கு வந்து என்ன எப்படியாவது காப்பாத்திட்டீங்கல்ல. எல்லா வேலையும் நான் மட்டும் தனியா செய்யல, என் ஃப்ரெண்டும் இருந்தால, அவ கூட ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி நடிச்சாலே. அவளும் உங்க பாக்கெட்ல அந்த பொண்ணு ட்ரக்ஸ் வச்சத பார்த்தேன்னு சொன்னால, அதனாலதான் உங்களை விட்டாங்க. சோயா? அட ஆமா, நான் உங்க ஃப்ரெண்டுக்கு கூட கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சொல்றியா இல்ல தேங்க்ஸ் விக்கிறியா? ஐ அம் சாரி. சும்மா திரும்ப திரும்ப சாரி தேங்க்யூ இதெல்லாம் சொல்றத நிறுத்துறியா? சாரி. Again? ஓகே, நோ சாரி. நீ தாராளமா உட்காரலாம், இது உன்னோட ரூம் தானே, கண்டிப்பா இந்த ரூமுக்கு காசு கொடுத்திருப்பல. என்னுடைய லைஃப்ல இதுதான் பெஸ்ட் ராத்திரின்னு நான் சொல்லுவேன். ஒரே ராத்திரில எவ்வளவு நடந்துருச்சு. நீங்க சாப்பிடறதுக்கு நான் ஏதாவது ஆர்டர் பண்ணவா? No thanks, I'm fine. chocolates? I don't like chocolates. Okay. அது போட்டும், போலீஸ் வரதுக்கு முன்னாடி
நான் உங்ககிட்ட தான் வந்துகிட்டு இருந்தேன். ஏன் எனக்கு தெரியும், நான் இல்லைன்னு கூட சொல்றதா இருந்தேன். அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னு கூட உங்களுக்கு தெரியுமா என்ன? எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த பொண்ணுகிட்ட போய் எப்படி யோசிக்கணும்னு நீ யோசிச்ச, நான் உன்னை எப்படி வேண்டான்னு சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சீரியஸ்லி? நோ, நீ என்ன தப்பாலாம் எடுத்துக்காத. யாருக்கு டான்ஸ் தெரியாதோ அவங்களோட நான் டான்ஸ் பண்ண மாட்டேன். அப்படின்னா நீங்க என்ன ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நோ, தட்ஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நினைக்கிற டெசிஷன் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஐ அம் வெரி ஷூர் உனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. நீங்க இப்படி என் மனசை உடைச்சிட்டீங்களே. God. சரி, ஒரு வேலை பண்ணலாம். லைஃபை நாம கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணலாம். உங்க இடத்துக்கு நான் வரதா சொன்னல, அந்த இடத்துக்கு வரலாம். நோ, நீ இப்போ என்ன? Can I have the pleasure of dance with you? அது என்னால சீரியஸா கூட டான்ஸ் பண்ண முடியாது. நீங்க ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறீங்க. அப்புறம் உங்க இந்த பிடிவாதம் இருக்கு பாருங்க, என்னையும் ரொம்ப பிடிவாதக்காரனா ஆக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லுவாங்க. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பா நான் உங்களை எம்பாரசிங் பண்ண மாட்டேன். Oh my God, you're absolutely right. நான் உன்னால எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணல. இன்ஃபேக்ட் நீ நல்லா டான்ஸ் ஆடுற. ஆனா உங்களுக்கு இல்லையே, நீங்க செமையா ஆடுனீங்க. ஓ யா. இன்ஃபேக்ட் நான் முதல்ல எல்லாம் நிறைய டான்ஸ் ஆடுவேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். நான் அவன் கூட கிளப்பிங் போவேன், பார்ட்டிக்கு போவேன். அண்ட் அவன் கூட ஃப்ரெண்ட் இருந்தானா என்ன அர்த்தம்? இப்ப இல்லையா? இல்ல, ஃப்ரெண்டா இருந்தான், இப்ப இல்ல. குட் நைட். அந்த கான்ஸ்டபிள்ஸ் இங்க வரைக்கும் வந்துட்டாங்க. They are keeping eyes on us. ரச்சி, ஏதாவது தெரிஞ்சதா? சிட்டுக்கு நீ கால் பண்ணியா? இல்ல, எதுவும் தெரியல. அவன் போன் சரி பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட அவனோட போன் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவன் கிட்ட இன்னொரு போன் இருந்திருந்தா நம்மள கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணிருப்பான். இது வரைக்கும் கான்டாக்ட் பண்ணல. சொல்லு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பெங்களூர்ல வர நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நியூஸ் எதுவுமே வரல. There is no news. எந்த ஹோட்டலுக்கு தங்கி இருக்கானோ அந்த ஹோட்டலுக்கு நீ போன் பண்ணியா? நான் போன் பண்ணேன். அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அவங்க போனை ஹோல்ட்ல போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல கட் பண்ணிடுறாங்க. பேசவே முடியல. என்ன பண்ணலாம்? அவங்க ரூமுக்கு எந்த கால் வந்தாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. என்ன மனோ, இந்த கேஸ் இருக்கே, இது நம்ம லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய கேஸ்பா. முதல் தடவையா சார் நம்மள இந்த பெரிய கேங்க கண்காணிக்க சொல்லிருக்காரு. ஒருவேளை இந்த கேங்க மட்டும் நம்ம புடிச்சிட்டோன்னு வையே, அதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைச்சிரும். சரி, இவங்களோட பாஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அது யாரும் வேணா இருக்கட்டும், அவங்க இவனை சந்திக்கவே முடியாது. ஆனா அவன் இவங்களை சந்திக்க கண்டிப்பா இங்க வந்தே ஆகணும். மனோ, ஒரு வேலை பண்ணலாம். நாம போய் வெளியே வெயிட் பண்ணலாம்னா வா வா. இப்போ ஒரு ஹாட்டான நியூஸ். பெங்களூர்ல ஒரு ஃபேமஸான ஏரியாவுல ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட போறாங்க. அதனால இந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பில்டிங் கட்டுறவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 வருஷத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரெடி ஆயிடுமா.
பிரச்சனை நம்ம கண்டிப்பா பெங்களூர் போய் ஆகணும். சும்மா கையை கட்டிட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. சிட்டுக்காக நம்ம போயே ஆகணும். ரியாவும் பெங்களூர்ல தான் இருக்கா. வாட்? ரியா பெங்களூர்லயா? உங்ககிட்ட யார் சொன்னது? நான் பார்த்தேன். எப்படி பார்த்த? நிஜமாவே இது ரியா தான். ஆனா பெங்களூர்ல என்ன பண்ணிட்டு இருக்கா? நம்ம உடனே பெங்களூர் கிளம்பலாம். நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்றேன். ஒன் செகண்ட் பிராச்சி, நம்ம பெங்களூர்ல சிட்டை தான் தேட போறோம். நம்ம சிட்ட கண்டிப்பா தேடுவோம். ரியாவையும் தேடலாம். பிராச்சி நீ ஐ நோ நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் ரன்பீர். ரியா எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அவ என்ன பண்ணுவான்னு தெரியும். நமக்கு எதிர என்ன பண்ணான்னு தெரியும். அவளை பத்தி நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா இது எல்லா விஷயத்துக்கும் நடுவுல ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு ரன்பீர். அது என்னால மறுக்க முடியாது. ரியா என்னோட தங்கச்சி. அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும். சில உறவுகள் இருக்கே, அது ஒட்டி பிறந்த உறவு. அந்த உறவுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நமக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த உறவை விட்டு நம்ம பிரிய முடியாது. சரி, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நீ பண்ணு. நான் தடுக்க மாட்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பெங்களூர் போயே ஆகணும். நான் போய் டிக்கெட்ஸை புக் பண்றேன். நீ போறதுக்கான ஏற்பாடு பண்ணு. ஓகே? What's the time? 9 மணி ஆச்சு. Oh, it's already late. நான் இப்ப கிளம்பி ஆகணும். நான் வேணா உங்களை டிராப் பண்ணவா? No thanks, நானே கிளம்புறேன். நாம திரும்பவும் எப்ப மீட் பண்ணலாம்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, can I have your number? Listen. சித்தார்த், but you can call me Sid. Listen Sid, நான் வந்து இந்த பிரச்சனையை இதுக்கு மேல நான் காம்ப்ளிகேட் ஆக்க விரும்பல. ஓகே, ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு மீட் பண்ணும். இப்ப நம்ம பெரியறதா நல்லது. ஓகே, லிசன், நான் இங்கிருந்து போற விஷயத்த நீ அப்படியே சினிமால நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். நீ ரொம்ப நல்லவன், பட் எந்த ரிலேஷன்ஷிப் குள்ளேயும் போகிறதுக்கு நான் இப்ப ஆசைப்படல. Then friends. ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு விதத்துல ஒரு உறவு மாதிரி தான். லிசன், என் லைஃப்ல ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ ரொம்ப நல்ல பையன். சோ உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். தட்ஸ் இட். பொதுவா மக்கள் இந்த மாதிரி மீட் பண்ணி சொல்வாங்க இல்லையா, இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ. நம்ம அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, பொதுவா எல்லாருமே நைஸ் டு மீட் யூ தான் சொல்லுவாங்க. பட் நான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அத இட் வாஸ் ரோலர் கோஸ்டிங் மீட்டிங்னு சொல்லுவேன். பை பை. இது என்னையா நடக்குது? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே ரவி. இன்னைக்கு யாருக்கும் பர்த்டே இல்ல. இன்னைக்கு கேரமோட ஃபைனல் மேட்ச் இருக்கு. இந்த வாட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வழக்கம் போல இந்த ஜார் ஃபுல்லா இருக்கு பாரு ஜூஸ். இந்த ஜூஸ்க்காக யாராவது இந்த போட்டியில ஜெயிப்பாங்களான்னு சொல்லு. பீர் வைங்கப்பா, நல்லா இருக்கும். பீர் வச்சா கண்டிப்பா நீங்க இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருவீங்கல்ல. எனக்கு விளையாட இஷ்டம் இல்லதான், இருந்தாலும் இவ்வளவு நாள் ஜெயிச்சுக்கிட்டு இருந்ததுனால இன்னைக்கு ஃபைனலும் ஜெயிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என் ராணி கிடைச்சிட்டா, இங்கேயும் என் ராணி கிடைச்சிருவா. உன் லக்ல ராணி இல்ல. ஓவரா பேசுற, பவுடரை போடு. நீ போட வேணா, நானே போடுறேன். இப்ப போர்டுல பவுடர் போடுறேன். இதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க முகத்துல பவுடர் போடுறேன். நீ எவ்வளவு வேணா பவுடர் போட்டுக்கப்பா, ஆனா தோக்க போறது நீ மட்டும்தான். தோல்வியை பார்த்து பயந்து நினைச்சதை அடைய முடியாது. அதே மாதிரி முயற்சி பண்றவங்களுக்கு தோல்வியே கிடையாது. சரியா சொன்னப்பா. அடடா, ராணி கையை விட்டு போயிட்டாலே. இப்ப பாரு, அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானா என்ன? ஒரு பாயிண்ட் கூட போலன்னா அப்புறம் எதுக்கு ஆடுற? இன்னைக்கு கோயிலுக்கு போடல, அதான் தோத்துட்டேன். கடவுளை ஏன் இழுக்கிற? அவர் பாட்டு அங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. வந்து நீ என் பக்கத்துல உட்காரு. திரும்ப கேரம் போர்டுல உட்கார்ந்துட்டீங்களா? இப்ப நீங்க இங்க வரீங்களா இல்ல நான் வரணுமா? வரேன். என்ன கோயிலுக்கு கிளம்பிட்டியா? காலையில குளிக்கல. நீ கிளம்பு. நான் ஜெயிச்சுன்ற தகவல் உனக்கு வரும். ரொம்ப கத்துறாங்க. எப்படி போகுதுன்னு பாரு.
அடடா ஓஹோ என்னப்பா நடக்குது இன்னும் இங்க கேரமோட ஃபைனல் நடந்துட்டு இருக்கா வா அபி உன்னால முடியாதுப்பா ஏந்திரு ஏந்திரு கண்டிப்பா முடியும். என்னமா போட்டப்பா ஷாட்டு. நீங்க பாருங்கப்பா, நான் முதல்ல எதை குடிக்க, இந்த ஜக்க குடிக்கவா இல்ல இதையா? அது கிளாஸ். ரெண்டுமே நான் குடிக்க போறேன்.